இந்த மகாராஷ்டிரா கூட்டணி இந்த தேர்தல் சரித்திர முக்கியத்துவம் வாங்கின ஒரு தேர்தல். எப்படின்னா, பழங்காலத்து கட்சிகள்லாம் அட்ரஸ் மண்ணை கவிட்டாங்க. இப்போ திமுக மண்ணை கம்மிது இவங்க 49 ஆரம்பித்தது. அவன் இன்னும் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி கட்சிகளில் 2 கட்சிகள் அங்கே மண்ணை கவ்வி விட்டது. எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிவசேனான்னு ஒரு கட்சி. அது 1966 ஆரம்பிக்கப்பட்டது பால் தாக்கரேங்கிறவருனால. இப்போவும் அந்த கட்சி மகாராஷ்டிராவில் செல்வாக்கோடு இருக்குது. இப்போ பால் தாக்கரே இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார். 2019 அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. முதல்ல பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து ஆட்சிக்கு இருந்து இடையில என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸோடையும் உங்களோடையும் கூட்டணி சேர்ந்தாங்க. அந்த டைமில் ஏக்நாத் ஷிண்டேங்கிறவர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த சிவசேனாவில் இருந்து விலகி தனியாக ஒரு கட்சியை சிவசேனா பேரிலேயே ஆரம்பித்தார். ஆக அவர் சிவசேனா எதிர்ப்பால், ஆனால் சிவசேனாங்கிற பேரிலேயே பழைய கட்சியில் இருந்து விலகி ஆரம்பித்தார். அதே மாதிரி சரத் பவாருடைய காங்கிரஸ் இருந்தது. அது மகாராஷ்டிரா நல்ல செல்வாக்கு உள்ளது. சரத் பவார் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய தம்பி பையன், அவருடைய சகோதரருடைய பையன், அவர் என்ன பண்ணிட்டார், அந்த கட்சியை விட்டு விலகி தன்னுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவருக்கு எதிராக அதே என்சிபிங்கிறத காங்கிரஸ், சரத் பவார் காங்கிரஸ்லேருந்து விலகி அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இவங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் சேர்ந்தாங்க. இப்போ என்னாச்சு, பழைய கட்சி பூரா மண்ணை கவிச்சு. பால் தாக்கரேயால் ஆரம்பிக்கப்பட்ட சிவசேனா படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் சிவசேனாவிலிருந்து விலகி தனி கட்சியாக ஆரம்பித்த ஏக்நாத் ஷிண்டேயுடைய சிவசேனா ஆட்சியை பிடிக்கும் போது பாஜகவுடன் சேர்ந்து 2வது இடத்துல வந்திருக்காங்க. அதே மாதிரி சரத் பவார் காங்கிரஸிலிருந்து விலகி தனி கட்சியை ஆரம்பித்த அஜித் பவார் அவரும் அதிக சீட்டில் ஜெயிச்சு இவங்க சரத் பவார் காங்கிரஸ் மண்ணை கவியிருக்கு. ஆக 2 பெரிய கட்சிகள், 2 பழைய கட்சிகள் மண்ணை கவிட்டாங்க. அந்த கட்சியிலிருந்து பிரிந்து ஆரம்பிக்கப்பட்ட 2 கட்சிகளும் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆக இவர்கள் 3ம் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கப் போகிறது. பாஜகவுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய தொழில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் அதிகம். இந்த ஜிஎஸ்டியில் அவ்வளோ பேர் நொந்திருந்தாங்க. அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியை விரும்பி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜக பாடம் கற்றுக்கங்க, ஜிஎஸ்டியை குறைங்க. இதே ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாதோ மகாராஷ்டிரா மக்கள் உங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் மத ரீதியான இது தான் அதிகம். சிவசேனா மத ரீதியான இந்துத்துவா பார்ட்டி தான் சிவசேனா. அந்த சரத் பவார் காங்கிரஸ் மட்டும்தான் தனி இது. பாஜக இந்துத்துவா பார்ட்டி. அதனால் இந்துத்துவாங்கிற ஒரு இதில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் படும் அவசியம் இது பண்ணி மகாராஷ்டிரா ஒரு தொழில் நகரம், பல தொழில் அழிஞ்சு போச்சு உங்களால். அதனால் ஜிஎஸ்டியை நீங்கள் குறைக்கணும். 10% 12%க்கு மேலே ஜிஎஸ்டி எந்த பொருளுக்கும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாத பொருளுக்கெல்லாம் இந்த பணத்தை எரிக்கிறது இந்த இதுக்கெல்லாம் போடாதீங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்டு, புற்றுநோய் வந்தவங்களுக்கு வாங்குகிற மருந்து, இந்த பணத்தை எரிக்கிற இந்த மாதிரியெல்லாம் அட்டூழியம் பண்ணாதீங்க. இந்த பேங்குகள் எல்லாம் எளிமையாக்குங்கள், ஏழை மக்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஆக்குங்க. ஏதோ மகாராஷ்டிராவில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தை மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுடைய கருத்தாக பதிவு செய்யணும். 3வது இந்த மகாராஷ்டிராவில் ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பு அடிபட்டு போச்சு. எவன் சொன்னதும் சரியா இல்லை. பாஜக கூட்டணி ஜெயிக்கும்னாங்க, ஆனால் காங்கிரஸ் 120 150 ஜெயிக்கும்னாங்க. கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கி விட்டது. அதனால் கருத்து கணிப்புகளை நீ யாரும் நம்பக்கூடாது. மக்களுடைய மனதை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்புகள் இல்லை. அரசியல்வாதிகளிடம், அரசியல் கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடிக்கான கருத்து கணிப்பை பல நிறுவனங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக